ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான கேரமல் புட்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து செய்ய தெரியாது. இதை வந்து நம்ம ரெடிமேடாக எப்படி வாங்கி அதை எப்படி செய்யணுன்றதும் சில பேருக்கு தெரியாது. அதை செய்யலாம். இதுக்கு வந்து நான் 200 பால் எடுத்திருக்கேன். அது இந்த கேரமல் வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி இருக்கும். பவுடரும் அந்த கேரமலும் இருக்கும். அந்த கேரமலை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பால் வந்து ஒரு 200 உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பாக்கெட்டோ 3 பாக்கெட்டோ. அதில் ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த பாலில் போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அதிலே வந்து நம்ம வந்து சுகர் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவளோ அதிலே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேரமலை வந்து எந்த ஒரு இது பவுலில் கொடுக்க போகிறீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காக அந்த கேரமலை வந்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து திக்கான பிறகு ஆற வச்சுட்டு இந்த கிண்ணங்களை கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கேரமல் புட்டிங் தயார். இது ரெடிமேடாக நமக்கு விற்கிது. இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். சில பேருக்கு செய்ய தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி செஞ்சும் நம்ம ஈஸியாக உடனே செஞ்சு கொடுத்துர்லாம். நல்லா சூப்பராகவும் இருக்குது. வெஜ்ஜுவும் இருக்குது, எக் இல்லாமல்.